வணக்கங்க, நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ இது விந்தணுக்களில் நம்ம டெஸ்ட் பண்ணுறது. இது ஆண்களுக்கு குழந்தையின்மை, மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற ஆண்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டிஎன்ஏன்றது அந்த நம்ம விந்தணுக்களில் ஹெட்டில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் நுண்பொருள். ஸோ இதில் ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடந்தால் ப்ரெக்னென்சி, குழந்தை உருவாகிறதுல ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் எதனால ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 35 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு ஆகுதுன்னா இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்னாலையும் ஜாஸ்தி ஆகலாம். இல்லை லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, அதனால கூட ஆகலாம். இன்னொன்று வேரிகோசீல் அப்படின்னு ஒரு சர்ஜிக்கல் ப்ராப்ளம்னால கூட இந்த விந்தணுக்கள் இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுலேயே இஷ்யூ இருக்கலாம். இல்லை பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி லாஸ் ஆகுறது. ஸோ இது காமனாக நம்ம பார்க்குறோம் இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராப்ளம்னால. ஸோ இதுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஜாஸ்தி இருக்கிற ஆண்களுக்கு எதனால் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆயிருக்கு கரெக்டான ரீசனை கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதை சரி பண்ணலாம்.